إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفسه قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجل بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج وقال أيضا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم زدنا علما. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே உரித்தானது. சாந்தியும் சமாதானம் சலவாத்தும் ரஹ்மத்தும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படி பின்பற்றி வாழ்ந்த முத்தான சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த 2 ஜும்மாக்களில் அறிய வேண்டிய இறைவனின் வல்லமைகள் என்று சம்பந்தப்படக்கூடிய அல்லாஹுடைய வல்லமை எந்த அளவுக்கு உயர்ந்தது என்ற சம்பந்தமான சில விஷயங்களை பற்றிய கடந்த 2 ஜும்மாக்களை நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இறைவனை நேசிப்பது என்பது நம் அனைவரும் மீது கடமை என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பில் இறைவனுடைய நேசம் என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்ற சில விஷயங்களை பற்றி இந்த ஜும்மாவில் பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதரர், நெருக்கமாக வந்து விட்டோம் என்று சொன்னால் பின்னாடி வரக்கூடிய சகோதரருக்கு மேடம் கிடைக்கும், இல்ல நெருக்கி உட்கார்ந்து. அன்பிற்குரிய சகோதர சகோதரி, இறைவனுடைய நேசத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இறைவன் நாம் நேசிக்கக்கூடிய அந்த மொஹப்பத், நாம் இறைவனை நேசிக்கக்கூடிய இந்த மொஹப்பத் என்ற விஷயம் இருக்கிறது. இந்த மொஹப்பத் எப்படி ஒரு மனிதனுக்கு பிறக்கும் என்று சொன்னால், இறைவன் மீதான அந்த அன்பு எப்பொழுது நம்முடைய மனதில் பிறக்கும் என்று சொன்னால், எந்த அளவுக்கு இறைவனை பற்றி ஆழமான புரிதல் நமக்கு இருக்கிறது, இறைவன் சம்பந்தமான இந்த கல்வி எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு இறைவனை பற்றிய மொஹப்பத் அவனோட உள்ளத்தில் மிகவும் ஆழமாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னா அரஸ்னல் அமானத அலா ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால். இறைவன் சொல்கிறான், நிச்சயமாக அமானிதத்தை நாங்கள் வானத்திற்கு பூமிக்கு மலைகளுக்கு கொடுத்தோம். அமானிதத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான், வானங்களுக்கும் பூமிக்கும் மலைகளுக்கும் கொடுக்கிறான். அமானிதத்தை நீங்கள் சுமக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வானம் பூமி மலைகள் எல்லாம் இந்த அமானிதத்தை சுமப்பதை மறுத்து விடுகிறது. நாங்கள் அமானிதத்தை சுமக்க மாட்டோம் என்று சொல்லி பயந்து விளங்கி விட்டது என்று சொல்லி இறைவன் சொல்கிறான். வஹமலஹல் இன்சான், கடைசியில் அமானிதத்தை சுமப்பதற்கு யாரும் இல்லாத காரணத்தால் மனிதன் அமானிதத்தை சுமந்தான். இன்னஹு கான வலூமன் ஜஹூலா, நிச்சயமாக இவன் அநியாயக்காரனாகவும் கொடுமை செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று சொல்லி இறைவன் சொல்லக்கூடிய வாசகத்தை பார்க்கும். இந்த செய்தி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இறைவன் அமானிதத்தை சுமங்கள் என்று சொல்லி கொடுத்தான். அமானிதம் என்றால் என்ன? இந்த அமானிதம் என்று சொல்லி குர்ஆனிலும் ஹதீஸிலும் வரக்கூடிய விஷயம் பொதுவாக நாம் பயன்படுத்தும் அமானிதம் கிடையாது. இந்த இடத்து சொல்லப்படக்கூடிய அமானிதம் இறைவன் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவு இருக்கிறது, அந்த கல்வி, அந்த கல்விக்கு தான் இந்த இடத்தில் அமானிதம் என்று சொல்லப்படுகிறது. எம்மை படைத்த இறைவன் யார், நம்மை மட்டுமில்லை இந்த முழு உலகம் படைத்த இறைவன் யார் என்று சொல்லி அறியக்கூடிய இந்த கல்வி இருக்கிறது. இதற்கு இந்த இடத்தில் அமானத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அமானிதமான கல்வியை நீங்கள் சுமக்க வேண்டும். அந்த இறைவனை கண்டுபிடித்து நீங்கள் வணங்க வேண்டும். எப்பொழுது? மரணம் வரை நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் வானத்திற்கு சொல்கிறான், பூமிக்கு சொல்கிறான், மலைகளுக்கு சொல்கிறான். இந்த விஷயங்கள் எல்லாம், இந்த படைப்புகள் எல்லாம், இறைவா எங்களை இந்த அமானிதத்தை சுமந்து கடமையான இபாதத்தாம் எங்களால் வாழ்க்கை முழுக்க செய்ய முடியாது என்று சொல்லி இந்த அமானிதம் வேண்டாம் என்று ஒதுக்கும் பொழுது வஹமலஹல் இன்சான், மனிதன் என்ன செய்கிறான், நான் இந்த இபாதத்தை எல்லாம் செய்கிறேன், நான் இந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறேன். எந்த பொறுப்பு? என்னை படைத்த இறைவன் யார் என்று அறிந்து அவனை மட்டும் இணை வைக்காமல் நான் இபாதத் செய்வேன் என்ற பொறுப்பை மனிதன் ஏற்றுக்கொண்டான்.
ஆனால் ஏற்றுக்கொண்டுதான் ஏற்றுக்கொண்டானே தவிர அதை முழுமைப்படுத்த மாட்டான். ஏன் என்று சொன்னால் இன்னஹு கான தலூமன் ஜஹூலா, இவன் அநியாயக்காரனும் மடையனாவும் இருக்கிறான் என்று சொல்லி இறைவன் சொல்கிறான். அன்பிற்குரிய சகோதரி, தெரிய வரக்கூடிய விஷயம் என்று சொன்னால் இறைவனை புரிந்து கொள்ளக்கூடிய, இறைவன் யார் என்ற விஷயத்தை அறிந்து கொள்ளக்கூடிய இந்த மாரிஃபத், இந்த அறிவு இருக்கிறது. இந்த அறிவை பெற்றுக் கொள்வது என்பது இறைவன் நம் மீது ஆக்கி இருக்கக்கூடிய ஒரு விதி. இந்த விதியை யார் முழுமைப்படுத்துகிறாரோ, இறைவனை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தில் யார் முற்படுகிறாரோ இவர்களுக்கு மட்டும்தான் இறைவன் சம்பந்தமான மொஹப்பத் என்று சொல்லக்கூடிய அந்த பாசம் என்பது மனதில் வரும். மீதி இருக்கக்கூடிய நபருக்கு வராது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களையும் சிந்தித்து பாருங்கள். இறைவன் அல்லாஹ் என்று நமக்கு தெரியும். இந்த அல்லாஹ் என்று தெரிந்த இந்த வார்த்தையை தாண்டி இறைவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய கருணை எந்த அளவுக்கு, அவனுடைய அதாப் எந்த அளவுக்கு, அவனுடைய கிருபை எந்த அளவுக்கு, இப்படிப்பட்ட அம்சங்களான விஷயத்தை பற்றி நமக்கு கேட்கப்பட்டால் சொல்வதற்கு எந்த அளவுக்கு பதில் இருக்கு என்று யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நம்மளே ஒரு சபையில் அமர வைக்கப்படுகிறது. ஒரு சபையில் எல்லா விதமான மதம் இருக்கக்கூடிய நபர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த சபையில் நம்மளும் அமர வைக்கப்படுகிறது. அந்த மஜ்லிஸில் இருக்கிறோம். எல்லா நபர்களுக்கும் ஒரு 3 நிமிடம் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு 3 நிமிடத்திலும் உங்களுடைய மதத்துடைய கடவுளை பற்றி நீங்கள் விளக்க வேண்டும். 3 நிமிடத்திற்குள் உங்களுடைய இறைவனை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மதத்தவருக்கும் கொடுக்கப்பட்டு அவர்கள் என்ன செய்வார்கள், தனக்கு தோன்றியதெல்லாம் சொல்லுவார்கள். அந்த 3 நிமிடம் கற்பனை செய்யுங்கள். நம்மளில் ஒவ்வொருக்கும் கொடுக்கப்படுகிறது. சும்மா கற்பனை செய்யுங்கள். 3 நிமிடம் எனக்கு கொடுக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான பார்வையாளர் இருக்கார்கள். இந்த பார்வையாளருக்கு முன்னால் இந்த 3 நிமிடத்தில் என்னுடைய இறைவனை பற்றி நாம் சொல்ல வேண்டும். வெறும் 3 நிமிடத்தில் சொல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால் 3 நிமிடம் சொல்வதற்கான அறிவு இருக்கிறதா, அந்த கல்வி இருக்கிறதா, அவ்வளவு பகுத்தறிவு இருக்கிறார். அன்பிற்குரிய சகோதரன், இந்த இறைவனுக்காக நம்மளில் நிறைய நபர்கள் 20 வருடம், 30 வருடம், 50 வருடம், 60 வருடம் இந்த இறைவனுக்காக நாம் சஜிதா செய்திருக்கிறோம். இந்த இறைவனுக்கு இடத்தில் நாம் கையேந்தி இருக்கிறோம். இந்த இறைவனுக்காக நோன்பு வைத்து பெருநாள் தொழுது இருக்கிறோம். இந்த இறைவனுக்காக வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் பொறுமையாக இருந்திருக்கிறோம். அந்த இறைவனுக்காக இவ்வளவு செய்கிறோமே, 3 நிமிடத்தில் உன்னுடைய இறைவனை பற்றி சொல்லு என்று சொல்லி ஒரு காஃபிர் கேட்டால் சொல்லுவதற்கு நம்ம இடத்தில் அவ்வளவு கல்வி இருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரி, மார்க்கத்துடைய பல அம்சங்களை பற்றி தெரிந்திருக்கக்கூடிய நாம், மார்க்கத்துடைய பல பிரிவுகளை பற்றி படித்திருக்கக்கூடிய நாம், இந்த மார்க்கத்தை நமக்கு ஏந்திய இந்த இறைவன் அவன் யார் என்று தெரியாத நிலை இந்த சமுதாயம் கடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இல்லை என்று சொன்னார். இந்த உதாரணம் வேண்டாம். நம்மளை உட்கார வைத்து இறைவனுக்கு 99 பெயர்கள் இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்த ஒரு பெயரை, இறைவனை பற்றி 99 பெயர்கள் இருக்கிறது, இது எத்தனை பெயர்கள் தெரியும் என்று சொல்லி எனக்கு எழுதி அதை கற்பித்துக் கொடுங்கள் என்று சொல்லி ஒரு காஃபிர் நம்ம இடத்தில் கேட்டால், அந்த காஃபிற்கு நம்முடைய இறைவனுடைய 99 பெயரில் எவ்வளவு தெரியும்? மிஞ்சி போனால் அதிகபட்சம் அர்-ரஹ்மான் இர்-ரஹீம் தெரியும். அதுவும் பிஸ்மில்லா கற்பதனால் அந்த அர்-ரஹ்மான் இர்-ரஹீம் தெரியும் தவிர அதை தாண்டி எத்தனை பெயர்கள் நமக்கு தெரியும், அதனுடைய அர்த்தங்கள் தெரியும். இந்த நிலைப்பாடை நாம் புரிய வைத்து இதை கற்பனை செய்து நாம் புரிந்து கொள்ளலாம் நம்முடைய இறைவனை நாம் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறோம், ரப் என்று சொன்னால் அவனை எங்கு வைத்திருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரி, இந்த விஷயம் ஏன் சொல்லப்படுகிறது? இறைவனை அறிய வேண்டும் என்ற விஷயம் ஏன் சொல்லப்படுகிறது தெரியுமா? யார் இறைவனை சரியாக அறிந்து கொள்கிறார்களோ, யார் இறைவனை சரியாக புரிந்து கொள்கிறார்களோ இவர்கள் தான் இறைவனை உண்மையாக நேசிக்கிறார்கள். இவர்கள் தான் உண்மையாக இறைவனை நேசிக்கிறார்கள். இறைவனை பற்றி, அல்லாஹ்வை பற்றி நமக்கு எதுவுமே தெரியவில்லை என்று சொன்னால், அந்த படைத்த ரப்பை பற்றி நமக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் தெரியவில்லை என்று சொன்னால், நான் இறைவன் நேசிக்கிறேன் என்ற வாயளவுல சொல்லலாமே தவிர மனதளவில் அந்த முஹப்பத் உண்மையாக இருக்காது. மனதளவில் உண்மையாக இருக்காது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஒரு அழகிய ஒரு செய்தி நமக்கு உண்மையாக உணர்த்துகிறது. இறைவனுடைய முஹப்பத் உண்மையில் உள்ளத்தில் இருக்கிறதா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வலது பக்கத்தில் ஒரு காட்டு தேசத்தை வந்த ஒரு அரபி இருக்கிறார். அவருக்கு கலிமா படித்தவர் தான். ஆனால் அடையாளம் தெரியாத நபர். சஹாபாக்களுக்கு பழக்கம் கிடையாது, ரசூலுக்கும் பழக்கம் தெரியாது. காட்டு தேசத்துக்கு வந்த ஒரு அரபி சஹாபி. ரசூலுல்லாஹ்வுடைய வலது பக்கம், ரசூலுல்லாஹ்வுடைய இடது பக்கம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, இவ்வளவு பெரிய நபித்தோழர். ரசூலுல்லாஹ்வுடைய லெஃப்ட் பக்கம், இடது பக்கம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செம்பில் பால் கொடுக்கப்படுகிறது, ஒட்டகப்பால். ஒட்டகப்பால் கொடுக்கப்பட்ட பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹ் சொல்லி கொடுக்கிறார்கள். கொடுத்த பிறகு ரசூலுல்லாஹ் அப்படி தனியாக சாப்பிடக்கூடிய நபர் கிடையாது. சஹாபாக்களுக்கு பகிர்வார்கள், ஷேர் பண்ணுவார்கள். இப்படி இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய வலது பக்கம் அடையாளம் தெரியாத சஹாபி, ரசூலுல்லாஹ்வுடைய இடது பக்கம் மிகவும் நெருங்கிய ஒரு நபித்தோழர். இத்தனைக்கும் எவ்வளவு பல வருடங்களாக ரசூலுல்லாஹ்வோடு பயணிக்கிறார் அபூபக்கர் சித்திக். இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய கணிப்பெல்லாம் எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் முதலில் அந்த கோரை பாலை யாருக்கு தருவார்கள்? மிகவும் நெருக்கமாக அபூபக்கர் சித்திக் தானே கொடுப்பார்கள். இப்படிதானே நமக்கு தெரிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் கொடுக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த காட்டு அரபி கொடுத்தார்கள். நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னார்கள். எந்த சஹாபுக்கும் எதிர்க்கவில்லை, யாருமே சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய செயலை யாரும் தடுக்க மாட்டார்கள்.
இதை சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கும் ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அந்த கோலையை கொடுத்து சொன்னார்கள், அல் ஐமன் ஃபல் ஐமன், வலது புறத்தில் இருப்பவருக்கு முதலிடம், வலது புறத்தில் இருப்பவருக்கு முதலிடம். ரசூலுல்லாஹ் 2 முறை சொன்னார்கள். இது என்ன செய்தி தெரியுமா? ஏதாவது ஒரு விஷயம் வந்துவிட்டால், யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு சந்தர்ப்பம் வந்துவிட்டால் வலது பக்கம் இருப்பவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்வது இறை செய்தி. இது அல்லாஹ் ஏற்கனவே கடமையாக்கி இருக்கான். வலது புறம் இருக்கக்கூடிய நபருக்கு முதலிடம், இடது புறத்தில் இருக்கிறவங்க இரண்டாவது தரம். இது யாரை செலக்ட் செய்ய வேண்டும், தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வந்தால் இப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லப்பட்டது. அந்த தேர்ந்தெடுத்தலை ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறார்கள்? வலது பக்கத்திலே இருக்கிறார்கள். ஆனால் இடது பக்கம் ரசூலுல்லாஹ்க்கு மிகவும் நெருக்கமான ஒரு நபர் இருக்கிறார். இதுல புரியக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய விஷயமா அல்லது நமக்கு பிடித்த துனியாவுடைய விஷயமா என்று வரும்பொழுது 2 முஹப்பத் உள்ளத்தில் ஒன்று கலக்கும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய முஹப்பத், உலகத்துடைய முஹப்பத், அல்லாஹ்வுடைய பாசம், உலகத்துடைய பாசம், இது இரண்டும் ஒன்று சேரும் பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம் உண்மையில் எது உண்மையான இஹ்லாஸ், உண்மையான முஹப்பத் எது என்று புரிந்து கொள்வதற்கு நாம் புரிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் வரும் பொழுது எது முந்துகிறதோ அதுதான் நம் உள்ளத்தில் இருக்கிறது. அந்த இடத்தில் உலகத்துடைய முஹப்பத் முந்திவிட்டதா புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை நாம் புரியவும் இல்லை, அல்லாஹ்வை நாம் நேசிக்கவும் இல்லை. அந்த நேசல் எல்லாமே டூப்ளிகேட், அது எல்லாமே தற்செயலானது, அது உண்மை கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் வரும் பொழுது அந்த உலகத்துடைய விஷயத்தை அகற்றி அல்லாஹ்வுடைய முஹப்பத் முந்துகிறது என்று சொன்னால் இதுதான் உண்மையான பாசம், இதுதான் உண்மையான நேசம், இதுதான் உண்மையான காதல் என்று சொல்லி மார்க் நமக்கு சொல்லி தருகிறது. இந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் அதை தான் செய்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் அவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் சரி, சட்டம் சட்டம் தான், அல்லாஹ் ஏந்தியதுதான், மார்க்கம் மார்க்கம் தான். அபூபக்கர் சித்திக் எனக்கு நெருக்கமாக இருந்தாலும் சரி, வலது புறத்தில் இருப்ப முதலிடம் அல்லாஹ் சொல்லிவிட்டானா, தெரியாத நபரா இருந்தாலும் அவருக்கு தான் முதலிடம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் செய்யக்கூடிய இந்த செயல் இருக்குது நமக்கு காட்டுகிறது. உலகத்துடைய முஹப்பத்தும் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தும் ஒன்று சேர்ந்து விட்டால் எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும், அது எப்படி அணுக வேண்டும் என்று சொல்லி இந்த செயல் நமக்கு சொல்லி தருகிறது. ஏன் சொல்லப்படுகிறது தெரியுமா? அல்லாஹ்வுடைய முஹப்பத்தா வியாபாரமா, அல்லாஹ்வுடைய முஹப்பத்தா பணமா, அல்லாஹ்வுடைய முஹப்பத்தா பிள்ளைகளா, அல்லாஹ்வுடைய முஹப்பத்தா வீடு வாசலாம், அல்லாஹ்வுடைய முஹப்பத்தா ஹலால் ஹராமா, இப்படிப்பட்ட சாய்ஸ் வருமே, இப்படிப்பட்ட தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அல்லாஹ் ஏற்படுத்துவானே, இப்படிப்பட்ட நேரத்தில் மறந்து விடக்கூடாது. அல்லாஹ் தான் முதலிடம், ரப்பு தான் முதலிடம், படைத்தவன் தான் முதலிடம். உலகத்துடைய ஆசாபாசங்கள், உலகத்துடைய ஆசைகள், உலகத்துடைய இன்பங்கள் அதோட இடத்தில் இருந்தாலும் சரி, அது ஹலாலான முஹப்பத்தாக இருந்தாலும் சரி, அது அதோட இடத்தில் ரப் என்பது உயர்ந்த இடத்தில் வைக்க வேண்டும். இதுதான் உண்மையான முஹப்பத் என்று சொல்லி மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பிற்குரிய சகோதரர், முஹப்பத் என்று சொன்னாலே அல்லாஹ்வை நாம் கடுமையாக நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வை நாம் ஆழமாக நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட அம்சங்கள் வரும் பொழுது இந்த விஷயம் சட்டம் அடிப்படை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வை நேசிப்பது என்பது நம் மீது கடமையா, அல்லது சில நபர்கள் மட்டும் செய்தால் போதுமா, அல்லது எப்பயாவது செய்தால் போதுமா? நாம் செய்வோமே ஈது பெருநாளுக்கும் குர்பானி கொடுக்கும் பொழுது இப்படிப்பட்ட நாட்கள் மட்டும் போதுமா என்று பார்த்தால், அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய ஒவ்வொரு மீதும் பருவம் அடைந்த ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண், பருவம் அடைந்த ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மீது கடமை, அவர்கள் மரணிக்கும் பொழுது முஹப்பத் என்று சொல்லக்கூடிய நேசிக்கக்கூடிய பகுதி, உள்ளத்தில் முஹப்பத் என்ற பகுதி இருக்கிறது. இந்த பகுதி முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக தர வேண்டும். அல்லாஹ்க்கு தரக்கூடிய இடத்தில் இன்னொருத்தரை வைத்தவர் என்று சொன்னால் நிச்சயமாக தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய வேதனை நாமே அழைக்கிறோம். நாம என்ன செய்கிறோம்? அழைக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும் வா அப்னாக்கும் வா இஹ்வானுக்கும் வா அஸ்வாஜுக்கும் வா அஷீரத்துக்கும் சொல்லி அல்லாஹ் பெரிய பட்டியலை போடுகிறான். நபியை நீங்கள் சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள்? இந்த மனிதர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய பொருளாதாரம், அவர்கள் விரும்பக்கூடிய வீடு, நஷ்டம் அடையும் என்று பயப்படக்கூடிய வியாபாரம், இப்படி 8 விஷயங்களை இறைவன் சொல்லி இந்த உலகத்துடைய 8 விஷயங்கள் இருக்கிறது. அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் சொல்கிறான் இந்த உலகத்துடைய 8 விஷயங்கள் இது இருக்கிறது, இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை விட இவர்களுக்கு அதிகமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை விட உலகத்துடைய விஷயம் அதிகமாக இருந்தால் ஃபத்தரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹ் பிஅம்ரி, நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய வேதனைக்காக, அல்லாஹ்வுடைய அதாபுக்காக நீங்கள் காத்திருங்கள், நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்கிறான். சஹாபாக்கள் வியந்து விட்டார்கள், சஹாபாக்கள் பயந்து விட்டார்கள். என்ன பயம்? எந்த ஒரு நபருக்கு தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய வீடெல்லாம் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை விட இது அதிகமாக இருக்கிறதோ, அல்லாஹ் சொன்னார் நீங்கள் காத்திருங்கள், ஏதாவது காலையோ ஏதாவது மாலையோ இரவோ ஏதாவது நேரத்தில் அல்லாஹ்வுடைய வேதனை வந்தே தீரும், நீங்கள் காத்து கொண்டிருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். எனவே தெரிய வரக்கூடிய விஷயம், பருவம் அடைந்த ஒவ்வொரு ஆண் பெண்ணும் அவர்கள் நேசிக்கக்கூடியது கடுமையாக அல்லாஹ்வை தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதில் சில குழப்பங்கள் ஏற்படும். அல்லாஹ்வை நேசிப்பதா ரசூலுல்லாஹ்வை நேசிப்பதா? அன்பிற்குரிய சகோதரர் புரிந்து கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹ்வை நாம் நேசிப்பது உயிருக்கும் மேலாக ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்று சொல்கிறோமே, இந்த உயிருக்கும் மேலாக ரசூலுல்லாஹ்வை நேசிப்பதே அல்லாஹ்வை நேசிப்பதற்காக தான்.
ஏன் ரசூலுல்லாவை நேசிக்க வேண்டும் என்ற கட்டளை அல்லாஹ் தான் தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை பின்பற்றதான் ரசூலுல்லாவை நேசிக்கிறோம். எனவே ரசூலுல்லாவை நேசிப்பதே அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு மிகப்பெரிய வழி என்பதையும் இந்த இடத்துல புரிந்து கொள்ளக்கூடாது, இந்த இடத்துல மறந்து விடக்கூடாது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாகும். இதே அடிப்படையில் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வை நாம் ஏன் நேசிக்க வேண்டும், இந்த அம்சங்கள் புரிந்தால் மட்டும்தான் சரியான ஈமான் நமக்கு அமையும், சரியான விதத்தில் இறைவனை நேசிக்க முடியும். அல்லாஹ் ஏன் நேசிக்க வேண்டும்? குர்ஆனில் ஒரு இடத்துல ஒரு இறைவன் ஒரு விஷயத்தை சொல்கிறான். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைந்த பொழுது வகாலு அவர்கள் சொல்வார்கள், வகாலு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததி அன் ஹதானா அல்லாஹ். அதாவது சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைந்த பிறகு அவர்கள் சொல்வார்கள், எங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்த அந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அந்த அல்லாஹ் நாடவில்லை என்று சொன்னால் யாரும் எங்களுக்கு ஹிதாயத்தை தர இயலாது. எங்களுக்கு ஹிதாயத்து கொடுத்து நேர்வழி கொடுத்து சொர்க்கம் வரை எங்களை அடை வைத்திருக்கானே, இந்த அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் என்று சொல்லி சொர்க்கத்தில் நுழைந்த பிறகு ஈமான் கொண்டோர் புகழ்வார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட நபர்களாம் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, கவனிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஹிதாயத்தை கொடுத்தது அல்லாஹ் என்று சொல்லி மறுமையில் சொர்க்கத்தை அடைந்த பிறகும் இவர்கள் புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். சொர்க்கம் இபாதத் செய்யக்கூடிய இடமா? கிடையாது. சொர்க்கம் இபாதத்துடைய பரிசு. என்ன இங்க செய்கிறோமோ அதோட பரிசு, பரிசை அனுபவிக்க போகிறோம். அங்கு இபாதத்திலும் கிடையாது. ஆனால் அந்த இடத்திலும் தஸ்பீஹ், இறைவனை புகழக்கூடிய ஒரு இபாதத்தை சொர்க்கவாசிகள் செய்வார்கள். ஏன்? அல்லாஹ் ஹிதாயத் கொடுத்தான் என்ற ஒரு விஷயத்திற்காக. நாம் வாழக்கூடிய இந்த சென்னையில் நாம் பார்க்கிறோம், கிட்டத்தட்ட 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் இருக்கார்கள். பழைய கணக்காக இருந்தாலும் சொல்லப்படுகிறது 7 லட்சத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர் இருக்கிறார்கள். இது கவர்மெண்ட் எடுத்த ஒரு கணக்கு. பேருக்கென்று தன்னைத்தானே முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தக்கூடிய நபர்கள். இதில் எப்படிப்பட்ட நபர்கள் இருக்கார்கள்? குர்ஆன் சுன்னா அடிப்படை இயங்கக்கூடிய நபர்கள் இருக்கார்கள். குர்ஆன் சுன்னா என்று சொல்லி அதிலே கலப்படமான நபர்கள் இருக்கிறார்கள். ஷியா என்று சொல்லக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். காதியானிய சொல்லக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். இன்னொரு நபி இருக்கிறார் என்று சொல்லி வணங்கக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். ஏன்? அல்லாஹ்வுக்கு சரிசமமாக அவுலியாக்களுடைய அந்த கதைகளை எடுத்து வரக்கூடிய இப்படிப்பட்ட தவறான சகோதரர்களும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இவ்வளவு லட்சம் உள்ள நபர்கள் மத்தியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சிறப்பான ஒரு புரிதலை கொடுத்திருக்கிறான். சொர்க்கம் அடைய வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன் சொன்னா சஹாபாக்களுடைய வழிமுறையில் புரிந்தால் சொர்க்கத்தில் செல்லலாம் என்று சொல்லக்கூடிய தெளிவான ஒரு வழியை கொடுத்திருக்கான், தெளிவான ஒரு அறிவை கொடுத்திருக்கான். இந்த அறிவு ஹிதாயத் சகோதரர்கள். இந்த அறிவு தான் உண்மையான ஹிதாயத். இந்த ஹிதாயத் தான் சரியான வழியில் எடுத்து செல்லும். இதன் ஊடாக சொர்க்கத்தை சென்ற பிறகுதான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் புகழ் அனைத்தும் என்று சொல்லி அந்த நபர் புகழ்கிறார் என்று சொன்னால், அன்பிற்கு சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹிதாயத் என்று எவ்வளவு பெரிய நியமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த இடத்தில் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். சரி, ஹிதாயத்தை விட்டு இவ்வளவு நியமத்தில் தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொடுத்திருக்கான். சாதாரண உணவை எடுத்துக்கொள்ளுங்கள், சாதாரண உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். 3 வேளை, சில இடங்களில் 4 வேளையும் ஆகிவிட்டு சில வீட்டுகளில் 4 வேளை 3 வேளை உணவை அறுசுவை உணவாக உணர்கிறோம். நிறைய இடங்களில் தினம் நாம் என்ன செய்கிறோம்? இறைச்சிகளை உணர்கிறோம். நாம் நமக்கு விருப்பமான விஷயத்தை தினந்தோறும் உணவு கொண்டு இருக்கிறோம். நாம் வாழக்கூடிய இதே பூமியில், நாம் வாழக்கூடிய இதே உலகத்தில், இதே காலகட்டத்தில் எவ்வளவு விதமான சிறிய பிள்ளைகள் உணவில்லாமல் பஞ்சத்தில் இருக்கிறார்கள். எவ்வளவு தாய்மார்கள் தன்னுடைய கை குழந்தைகளுக்கு பால் ஊட்ட முடியாமல் இருக்கிறார்கள். ஏன்? அந்த தாய்மார்களுக்கு உணவில்லை, உணவில்லாமல் உடம்பில் ரத்தம் இல்லை, ரத்தம் இல்லாமல் பால் சுரக்கவில்லை. தான் பெற்றெடுத்த, தான் ஈண்டெடுத்த அந்த கை பிள்ளைகளை 6 மாதம் 3 மாத பிள்ளைகளுக்கு பால் ஊட்ட முடியவில்லை. அந்த தாயோட கவலை சிந்தித்து பாருங்கள், வறுமையோட உச்சத்தை சிந்தித்து பாருங்கள் சகோதரி. அதே உலகத்தை வாழ்ந்து கொண்டு நாம் 3 வேளை 4 வேளை உணவு உண்டு கொண்டிருக்கோம். உணவை விடுங்கள், பாதுகாப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். காலையிலும் மாலையிலும் நமக்கு ஏதாவது பிரச்சனையா, நமக்கு ஏதாவது சீண்டலாம், அல்ஹம்துலில்லாஹ் பாதுகாப்பா இருக்கிறோம். நாம் வாழக்கூடிய இதே பூமியில் எத்தனை நபர்கள், எவ்வளவு முஸ்லிம்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் அவர்களை சோதிக்கிறான். காலையிலோ மாலையிலோ யார் வந்து அடிப்பார்கள், யார் கொல்லுவார்கள், என்ன காரணத்திற்கு கொல்லுவார்கள், எங்கிருந்து மிசைலை போடுவார்கள், யார் சுட்டுக் கொள்வார்கள், எதுவும் தெரியாது. காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார்கள். எந்த காலையோ எந்த மாலையோ வந்து கயவர்கள் அவர்களை வந்து அடித்துக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலை வாழக்கூடிய நபர்கள் நமக்கு மத்தியில் இருக்கிறார்களா? மிகவும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அதே பூமியில் அல்லாஹ் இவ்வளவு பாதுகாத்திருக்கான். உணரக்கூடிய அந்த மனது இல்லை என்று சொன்னால், அன்பிற்கு சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும், உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட விஷயத்தை உணரக்கூடிய உணர்ச்சி இல்லை என்று சொன்னால் நம்முடைய மனது கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டிருக்க என்பதை நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் நிறைய இடத்தில் நம்முடைய ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறான். ஆரோக்கியத்தை அல்லாஹ் ஞாபகம் ஊட்டுகிறான். இப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை தந்திருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடாதா என்று இறைவன் கேட்கிறான். ஆரோக்கியம் வந்த பிறகு நோயாளிகளை சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு நபர்கள் ஜும்மாக்கு வர வேண்டும் ஆசைப்பட்டும் அவர்களால் நடக்க முடியவில்லை, அவருடைய கால்கள் செய்யப்படவில்லை. எவ்வளவு நபர்களுக்கு சதக்கா கொடுக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, உழைப்பதற்கு அவருடைய உடம்பில் சக்தி இல்லை, பேரலைஸ் ஆகி நடக்க முடியாமல் உட்கார்ந்து இருக்கிறார்கள். எவ்வளவு நபர்களுக்கு அவர் மனநமிட வேண்டும், குர்ஆனை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்ற ஆசை, ஆனால் அப்படிப்பட்ட மூளை அல்லாஹ் தரவில்லை. சீக்கிரம் மறதி உள்ள நோய் அவர்களுக்கு இருக்கிறது. எவ்வளவு நபர்கள் இருக்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய தாய் தந்தை ஞாபகம் வைக்கக்கூடிய ஞாபக சக்தி இல்லை.
பெற்றெடுத்த தாய் தந்தை, அவன் ஒரு குழந்தை 10 வயசு 12 வயசு இருப்பான், பெற்றெடுத்த தாய் தந்தை இவர்களா என்று சொல்லி ஞாபகக்கூடிய அந்த சிந்தனை ஆற்ற அவர்கள் இல்லை. ஏன்? உடம்புல ஒரு குறைபாடு, இறைவன் சோதிக்கிறான். அப்படிப்பட்ட குறைபாடு தந்திருக்கிறானா? ஜிஹெச் போய் பாருங்கள் சகோதரர், சென்ட்ரல் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள். ஒரு முறை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த பேஷண்ட்களையும் நோயாளியும் பார்த்தோம் என்று சொன்னால், வல்லாஹில் அஸீம் அல்லாஹ் ரஹ்மான் எவ்வளவு பெரிய நியமத்தை, ஆரோக்கியம் என்ற அடிப்படை நமக்கு தந்திருக்கிறான். அந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்தி தினந்தோறும் அல்லாஹ்வுக்கு பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆரோக்கியம் எவ்வளவு பெரிய நியமத்தாக இறைவன் கொடுத்திருக்கான். இவ்வளவு பெரிய விஷயங்களை இறைவன் அடுக்கடுக்காக ஹிதாயத்திலிருந்து, பாதுகாப்பிலிருந்து, ஆரோக்கியம், உணவிலிருந்து இவ்வளவு தந்திருக்கிறானே சகோதரர்களே, இப்படிப்பட்ட இறைவனை நாம் நேசிக்க கூடாதா? இப்படிப்பட்ட இறைவனை நாம் காதலிக்க கூடாதா? இப்படிப்பட்ட இறைவனை நாம் மனதார விரும்பக்கூடாதா? சிந்தித்து பாருங்கள் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லதாக. அன்பிற்குரிய சகோதரர், இந்த இடத்தில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னார், ஒரு நபர் இருக்கிறார், பிறரிடத்தில் உதவி கேட்கிறார். உதவி என்று வந்து விட்டால் மட்டும்தான் மனிதனுக்கு அவனுடைய அசல், அவன் எங்கு இருக்கிறான் என்று புரிய வரும். ஆபத்துகளும் உதவி தேவைப்படுகின்ற புரியும் போதுதான் அவன் எங்க இருக்கான் என்று புரிய வரும். யோசித்து பாருங்க, நமக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எல்லாம் பாதுகாக்கணும். ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இன்னொரு கிட்னியும் போயிரு. இப்ப 2 கிட்னியும் இல்லை. 2 கிட்னி இல்லை என்று சொன்னால் ஒன்று யாராவது கிட்னி தர வேண்டும், இல்லை என்றால் வழி கிடையாது என்று ஒரு இடம் வந்த பிறகு யாரா அவசரத்துக்கு ஒரு கிட்னி தருகிறார், அவசரத்துக்கு ஒரு கிட்னி தருகிறான்னு சொன்னால் ஃப்ரீயா தருகிறார். இந்த நபரை நாம் மறப்போமா? ஒரு கிட்னி தான், அவ்வளவு பெருசெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த ஒரு கிட்னி அவசர உயிர் ஆபத்தான ஒரு கிட்னி தருகிறார் சொன்னால் அதுவும் ஃப்ரீயா தருகிறார். இவரை நாம் மறப்போமா? வாழ்க்கையிலும் மறக்க மாட்டோம். என்ன உதவி செய்வோமோ, நம்மளால் என்ன முடியுமோ கண்டிப்பாக செய்வோமா இல்லையா? கண்டிப்பாக செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் 2 கிட்னி ஃப்ரீயாக கொடுக்கிறான், ஒரு இதயத்தை கொடுக்கிறான், அழகாக சிந்திக்கூடிய மூளையை எல்லாம் கொடுக்கிறான், கை கால்களை இறைவன் கொடுக்கிறான். இப்படி யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் இறைவன் அருளிய நியாமத்துகள் கோடிக்கணக்காக இருக்கு, எக்கச்சக்கமாக இருக்கிற சகோதரர்கள். பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யார் இடத்துல நீங்க கையை நீட்டி சொன்னால் எனக்கு பொருளாதார உதவியும் இந்த பண உதவி இருக்கு என்று சொன்னால் 1 முறை 2 முறை 3 முறை அதிகபட்சம் 4 முறை 5 முறை செய்வார்கள். அதற்கு பின்னால் ரோஷம் இல்லையா என்று கேட்பார்கள். மனிதனுடைய இயல்பு, அது குறைச்ச இயலாது. மனிதனுடைய இயல்பு இதுதான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் கோபப்படுவான். அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் கோபப்படுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மல்லம் யஸ்அலில்லாஹ் யக்திபாலை. யார் அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லையோ, யார் அல்லாஹ்விடத்தில் தன்னோட தேவை கேட்க மாட்டானோ, அல்லாஹ் அவன் மீது கோபப்படுகிறான். ரோஷமான உரிமையான கோபப்படுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன்பிற்கு சொல்லி மனிதத்தை கேட்டால் வெறுப்படைவார்கள், அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லை என்றால் அல்லாஹ் கோபமடைவான். எந்த இடத்தில் இறைவனை வைத்திருக்கும் சிந்தித்து பாருங்கள். அவசரம் என்று வந்தால் மனித முன்னால் இருக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு பாக்கியம் இல்லையே. ஏன்னு தெரியுமா? இறைவனுடைய உண்மையான முஹப்பத் நம்முடைய உள்ளத்தில் கிடையாது. இறைவனுடைய உண்மையான முஹப்பத் என்பது நம்முடைய உள்ளத்தில் இல்லை சகோதரர்களே. அப்படி இருந்திருந்தால் முதலில் இறைவனத்தில் வந்து நின்று கொண்டிருப்போம். எனவே முஹப்பத், இறைவனை நேசத்தில் என்பது மிக முக்கியமான விஷயம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லதாக. இது இந்த இடத்தில் மிக முக்கியமான விஷயத்தை பதிவு செய்ய வேண்டும். என்னவென்று சொன்னால், எந்த ஒரு நபர் அல்லாஹ்வை உண்மையாக நேசிப்பதற்கு ஆரம்பிக்கிறாரோ, அல்லாஹ்விற்கென்று தன்னுடைய உள்ளத்தில் பெரிய இடத்தை வைத்து உள்ளத்தால் இறைவனை மிக பெருசாக நேசிக்கிறாரோ, வல்லாஹி அந்த நபர் என்பது ஒரு விதமான சுவையை காண்பார். அந்த சுவைதான் ரசூலுல்லாஹ் ஹதீஸில் ஹலாவத்துல் ஈமான், ஈமானுடைய சுவை என்று சொன்னார்கள். இது புதுசாக இருக்கலாம் கேட்பதற்கு, ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் 3 நபர்கள் இருக்கிறார்கள். 3 நபர்கள் இப்படி இருக்கிறார்கள். அந்த நபர்கள் அவர்கள் செய்யக்கூடிய காரணத்திற்காக, சில செயல்களுக்காக வஜத ஹலாவத்தல் ஈமான், ஈமானுடைய சுவையை பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த ஈமானுடைய சுவை என்றால் தெரிந்து கொள்ள வேண்டும். ஈமானுக்கு என்று தனி சுவை இருக்கிறது, அது யாரும் சொல்ல இயலாது. யாரும் நாம் ஏதாவது பிரியாணி இருந்தா சாப்பிட்டா சொல்ல இயலுமா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணா சொல்லலாம், தவிர உண்மையான உணர்ச்சிகளை பகிர முடியாது. இந்த உணர்ச்சி இருக்கிறது, இந்த சுவை ஹலாவத்தில் ஈமான், ஈமானுக்கு என்று தனி சுவை இருக்கிறது. பிற இடத்துல அதான் சொல்ல இயலாது. அவர்கள் என்று அந்த இன்பம் இருக்கிறது, அது மரணம் வரை இருக்கும். வல்லாஹி அந்த ஈமானுடைய இன்பம் என்பது மரணம் வரை இருக்கும். அது பெற்றுக்கொண்ட நபர்கள் மட்டும்தான் தெரியும் அது எந்த அளவுக்கு சுவையான ஒரு விஷயம் என்று சொல்லி. ஈமானுக்கு என்று உணர்ச்சிகள் இருக்கிறது, அந்த இன்பமான உணர்ச்சியை பெற்றுக்கொண்டால் மிகவும் இன்பமான வாழ்க்கையாக இருக்கும். அது எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியுமா? கிடையாது. எல்லாரும் ஈமான் கொள்ளலாம், எல்லோரும் பெற்ற முடியாது. 3 நபர்களை தவிர முதலாவது நபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஐயகூன் அல்லாஹ் வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. ஒரு நபர் இருக்கிறார், ஒரு யார் என்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நேசிக்கிறார். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நேசிக்கிறார். எப்படி நேசிக்கிறார் தெரியுமா? இலைஹி மிம்மா சிவாஹுமா, அனைத்து படைப்புகளை விட அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அதிகமாக நேசிக்கிறார். அல்லாஹ் என்று முதலிடம், அதற்கு பின்னால் படைப்புகள். அல்லாஹ்வுக்கு முதலிடம் வைத்து இப்படி நேசிக்கிறார். இப்படி எல்லாத்திலும் நேசிக்கக்கூடிய நபர் இருக்கிறாரே, இவர் ஈமானுடைய சுவையை பெற்றுக் கொள்வார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இந்த ஈமானுடைய சுவையை நல்ல உதாரணமாக அல்லாஹ் சூரா தாஹாவில் குறிப்பிடுகிறான். யார் அல்லாஹ் உண்மையாக உச்சகட்டமாக நேசிக்கிறார்களோ இவர்களுடைய நடத்தை வித்தியாசமாக இருக்கும்.
இவருடைய நடத்தை முற்றிலும் வித்தியாசமா இருக்கும். சத்தியத்தை பேசுவதற்கு பயப்பட மாட்டார்கள், அசத்தியத்தை தடுப்பதற்கு பயப்பட மாட்டார்கள், வாழ்க்கை கண்டு அஞ்ச மாட்டார்கள், எல்லாருக்கும் போல்ட்டாக இருப்பார்கள். அவர்களை போன்ற ஈமான்தாரி யாரும் இருக்க மாட்டார்கள். அவர்களுடன் உட்கார்ந்து எந்திரிச்சால் நம்முடைய ஈமான் அதிகரிக்கும், நம்முடைய தக்வாக்கள் அதிகரிக்கும், நம்முடைய பாவங்கள் நினைத்து நாம் அசிங்கப்படுவோம். இப்படிப்பட்ட நபருடன் நம்ம இருந்து கொண்டு நாம் பாவம் செய்கிறோம் என்று சொல்லி நாம் அசிங்கப்படக்கூடிய இடத்தில் இருப்போம். அதுதான் ஈமானுடைய சுவை. அந்த ஈமானுடைய சுவைக்கு பல வெளிப்பாடுகள் இருக்கிறது. சூரா தாகாவை படிங்க. சூரா தாகாவை படிக்கும் பொழுது அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த ஃபிரௌன் ஏவிய சூனியக்காரர்கள் இவர்கள் மத்திய போட்டி சூரா தாகாவில் அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான். என்ன போட்டி? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு வித்தியாசமான சக்தி இருக்கு என்று சொல்லி அந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்ட பிறகு அந்த சபையில் ஃபிரௌன் என்ன செய்கிறான்? சூனியக்காரர்கள் இறக்கி விடுகிறான். இறக்கி விட்ட பின்பு உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த தடி இருக்கிறது அது வித்தியாசமா மாத்தி பாம்பாக மாற்றுங்கள் என்று சொல்லி ஃபிரௌன் ஏவுகிறான். இந்த சூனியக்காரர்கள் கயிறுகளை போட்டு பாம்பு போன்று காண்பிக்கிறார்கள். அது பாம்பு போன்று வளைந்து நெழுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், அல் கையாசாத், மூசாவே உங்களுடைய கைத்தடி நீங்கள் போடுங்கள், உன் கைத்தடி நீங்கள் போடுங்கள், அதுவும் வளையக்கூடிய மிகப்பெரிய பாம்பாக மாறும். இறைவன் சொன்னவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடி போடுகிறார்கள். அது பாம்பாக மாறியது. இந்த சின்ன சின்ன பாம்புகள் எல்லாம் ஒன்று விடுகிறது. இதெல்லாம் சூரா தாகாவில் அல்லாஹ் தெளிவாக பேசுவான். இப்படி ஒன்று விட்ட பிறகு அந்த இடத்தில் சூனியக்காரர்கள் பார்க்கிறார்கள். காலம் காலமாக, நான் மட்டும் கிடையாது, அவருடைய தாத்தா இந்த காலமாக சூனியம் செய்யக்கூடிய நம்மை உலகத்தில் எவனும் தோற்கடித்து கிடையாது. சூனியத்தில் உச்சகத்தில் இருக்கக்கூடிய நம்மை ஒரு தனிநபர், மூசா என்ற ஒரு தனிநபர் வந்து நம்மை தோற்கடித்து விட்டார். சூனியர்கள் ஒரே ஆச்சரியம், இப்படி நடந்து விட்டது என்று சொல்லி அந்த இடத்தில் பார்க்கார்கள். தோற்றுவிட்டோம் என்று தெரிந்த பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு என்று தெரிந்த பிறகு இந்த சூனியக்காரர் அக்கம் பக்கம் விசாரிக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் யார், என்ன தாவா செய்கிறார்கள், எல்லாருக்கும் விசாரித்த பிறகு அதே சபையில் தெரிந்து வருகிறது மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தான் ஒரே இறைவன் என்ற தாவா செய்கிறார்கள். இந்த அழைப்பு கொடுக்க என்று சொன்ன பிறகு அந்த அல்லாஹ் தான் எல்லாமே நடத்திருக்கான் என்று சொல்லி சூனியக்காரர் தெரிந்த பிறகு ஒரு நாள் 2 நாள் கழிச்சு கிடையாது, அதே சபையில் தோற்ற அதே நிமிடத்தில் என்ன செய்கிறார்கள்? உடனே அல்லாஹ் மீது ஈமான் கொள்கிறார்கள். இன்னும் நமக்கு செய்தி வரவில்லை, இனிமேதான் செய்தியே இருக்கிறது. அவர்கள் உடனே அல்லாஹ் ஈமான் கொண்ட பிறகு ஃபிரௌனுக்கு உடனே அந்த சபையில் ஃபிரௌன் பார்வையாளராக இருக்கான். ஃபிரௌனுக்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் ஏவிய சூனியக்காரர்கள் அனைவரும் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ் மீது ஈமான் கொண்டார்கள். ஈமான் கொண்டு மட்டும் கிடையாது, சுஜ்ஜதா, அல்லாவுக்கு சஜிதா செய்தார்கள். உடனே அல்லாவுக்கு சஜிதா செய்தார்கள். அதே இடத்தில் ஃபிரௌனுக்கு சொல்லப்படுகிறது, உங்களுடைய வேலைக்காரர்கள் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு சஜிதா செய்து விட்டார்கள். ஃபிரௌன் கோபப்பட்டு, அதாவது பால ஆமந்தும் கப்லன் ஆதனலுக்கும், நான் அனுமதி தருவதற்கு முன்னால் மூசா மீது, மூசாவுடைய தம்பி ஹாரூன் மீது ஈமான் கொண்டு விட்டீர்களா? அவருடைய இறைவன் ஒரு இறைவன் என்று ஏற்றுக்கொண்டீர்களா? என்னுடைய அனுமதிக்கு முன்னால், நாம் சொல்வதற்கு முன்னால் செயல்பட்டீர்கள். உங்களை நான் என்ன செய்வேன் தெரியுமா? லஉகத்தியன் ஐதியக்கும் வஅர்ஜுலக்கும் மின் ஹிலாஃப் வலவு சன்லிமன்னக் ஃபீ ஜுஸூஇன் நஹல். அல்லாஹ் அதாவது ஃபிரௌன் சொல்கிறான், உங்களை நான் என்ன செய்வேன் தெரியுமா? உங்களுடைய கை காலை ஆப்போசிட்டாக நான் அறுப்பேன், எதிர்மறையாக அறுப்பேன். எதிர்மறை என்று சொன்ன வலது கையை அழுத்தால் இடது காலம் இருக்கும், இடது கையை அறுத்தால் வலது காலம் இருக்கும். இப்படி ஆப்போசிட்டா நான் என்ன செய்வேன்? ஆப்போசிட்டாக உங்களை நான் வெட்டுவேன், மோசமா உங்களை சித்திரத்தை செய்வேன். அது மட்டும் கிடையாது, உலவு சல்லி பண்ணக்கும், உங்களை பேரித்த பலத்துடைய அந்த கிளைகளில் உங்களை தூக்கில் போடுவேன். இது மட்டும் செய்ய மாட்டேன், மரண தண்டனை கொடுப்பேன். இப்படி எல்லாம் ஃபிரௌன் சொல்கிறான். ஃபிரௌனுடைய இந்த வார்த்தை இருக்கிறது, முழு பனி இஸ்ராயில், முழு மிஸ்ரும் ஃபிரௌனுடைய இந்த வார்த்தையை கண்டு அஞ்சும். ஃபிரௌனுடைய இந்த வார்த்தைகள் கண்டு, ஃபிரௌனுடைய ஒரு கோப பார்வையை கண்டு முழு மிஸ்ரும் அஞ்சும், பயப்படுவார்கள், மிகவும் பயப்படுவார்கள். ஏன்? சிறு பிள்ளைகளை கொடூரமாக கொலை செய்த ஒரு கயவன், மோசமானவன், அவனுடைய பேச்சுக்கு எல்லோரும் பயப்படுவார்கள். இந்த சூனியக்காரர்களுக்கு ஆகலே அவருடைய உள்ளத்தில் ஹலாவத்தில் ஈமானோட சுவையை உடனே கண்டு கொண்டார்கள். அந்த ஈமானோட சுவை எப்படி வெளிவந்தது தெரியுமா? தக்தீமா அந்த காத் இன்னமா தக்தி ஃபீ ஹாதில் ஹயாத்தத் துன்யா. அவர்கள் சொன்னார்கள், தீர்ப்பு வழங்குறாயா, தீர்ப்பு வழங்கு, நீ என்ன செய்கிறாயா, நீ செய். இன்னமா தக்தி ஃபீ ஹாதில் ஹயாத்தத் துன்யா, உன்னோட தீர்ப்பு எல்லாம் வெறும் உலகத்தில் தான். இது செல்லுபடி ஆகும் என்று சொன்னால் வெறும் உலகத்தில் தான், மறுமையில் உனக்கு செல்லுபடி ஆகாது. நீ என்ன வேணுமோ செய். மரண தண்டனை கேட்டு வாங்கி கொண்டார்கள் அந்த சூனியக்காரர்கள். மரணத்தையே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் வருகிறது சொன்னால் ஹலாவத்தில் ஈமான் ஒரு சுவை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். இந்த ஈமான் ஒரு சுவை எப்படி வந்தது? உடனே அல்லாஹ்வுடைய முஹப்பத் அவருடைய உள்ளத்தில் ஏறிய காரணமாக தான் மரணத்தையும் அவர்கள் சந்திப்பதற்கு முன் வந்தார்கள். சகோதரர்கள், இதுதான் ஈமானுடைய சுவை. ஈமானுடைய சுவையுடைய உச்சகட்டம் என்ன தெரியுமா? மரணமே வந்தாலும் சரி, அந்த மரணத்தில் சந்தோஷம் ஏற்படும். ஏன்? நான் காதலிக்கக்கூடிய, நான் முஹப்பத் செய்யக்கூடிய இறைவனை நான் சந்திக்க போகிறேன். இப்படிப்பட்ட ஆர்வம் மரணமே வந்தாலும் சந்தோஷத்தை தரும், பயத்தை தராது. சகோதரர்கள், அன்பிற்குரிய சகோதரர், இந்த ஹலாவத்தல் இந்த ஈமானோட சுவைதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுப்பியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தஹஜ்ஜுத் தொழ வைத்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரே ரக்காத்தில் சூரத்துல் பக்ரா, சூரத்துல் நிசா, சூரத்துல் ஆல இம்ரான் இவ்வளவு சூறாக்களை ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜுடைய ஒரே ரக்காத்தில் ஓதினார்கள். இவ்வளவு நேரம் கால் வலிக்க வலிக்க, காலில் நீர் தங்கி ரசூலுல்லாஹ்வுடைய கால் வீங்க வீங்க ரசூலுல்லாஹ் நின்றார்களே, இந்த நிற்கக்கூடிய பக்குவம் ரசூலுல்லாஹ்க்கு எங்க இருந்தது? ஹலாவத்துல் ஈமான், ஈமானோட சுவை ரசூலுல்லாஹ் கண்டார்கள், அல்லாஹ்வை உயிருக்குயிராக நேசித்தார்கள். அந்த நேசம் ரசூலுல்லாஹை நிற்க வைத்தது. அந்த நேசம் ரசூலுல்லாஹை நிற்க வைத்தது. சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ஒருவன் நேசிக்க ஆரம்பித்தால் அவனோட நடத்தைகள் மாறும், அவனுடைய இபாதத்துகள் மாறும், அவனுடைய கவனம் மாறும், அவனுடைய சிந்தனை மாறும். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரி சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய முஹப்பத் நமக்கு எந்த அளவுக்கு தெரியுமா? உண்மையில் அல்லாஹ்வுடைய முஹப்பத் வந்தால் இந்த அளவுக்கு பெரிய தஹஜ்ஜுத் தொழ வேண்டும், அதெல்லாம் பெரிய இடம். நம்முடைய இடத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய முஹப்பத் இருக்கிறதா? உண்மையில ரமதானில் எப்படி ஃபஜர் தொழுவோமோ அந்த மாதிரி தொழுகையில் நாம் வந்திருப்போம். அல்லாஹ்வுடைய முஹப்பத் உள்ளத்தில் உண்மையா இருக்கிறதா? இந்த தூக்கம், இந்த களைப்பு, இந்த சுகம் எதுவுமே நம்மை தடுக்காது, எல்லாமே தோற்றுவிடும். ஃபஜருக்கு வந்து சஃபில் நிற்போம். சகோதரி, உண்மையில் அல்லாஹ்வை நாம் உயிருக்குயாக நேசித்தோம் என்று சொன்னால் வல்லாஹி இன்னைக்கு குர்ஆனில் பல பேஜ்களை நாம் மனப்பாடம் செய்திருப்போம். ஓதுவது மட்டும் கிடையாது, பல பேஜ்களை மனப்பாடம் செய்திருப்போம். சமுதாயத்துடைய பெரிய கவலை என்ன தெரியுமா? நமக்கு அதிகபட்சமாக தெரிஞ்ச பெரிய சூரா சூரத்து துஹா, சூரத்துல் நாஸ், இதான் நமக்கு தெரியும். ஏன்? நம்முடைய நஃபில் தொழுகை சூரத்துல் கௌசர், சூரத்துல் அஸர் இதானே ஓடுகிறது. நமக்கு இங்க பெரிய சூரா தெரிகிறது. ஏன் பெரிய சூரா தெரியவில்லை? அல்லாஹ்வை நேசிக்கவில்லை. ஏதோ சில நிர்பந்தத்தால், ஏதோ சில கால சூழ்நிலைகளால் சில சூறாக்கள் தெரிந்தே தவிர குர்ஆனை நமக்கு முழுமையாக ஓத தெரியவில்லை, குர்ஆனை மனப்பாடம் செய்யவில்லை, அல்லாஹ்வை zikr செய்வதற்கான பாக்கியம் கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட சாதாரண இபாதத்துகளை நம்மளால் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய முஹப்பத் எந்த அளவுக்கு வைத்திருக்கிறோம். ஆனால் இதே சமுதாயம், ஆனால் குர்ஆனை ஓத தெரியாத, தொழுகையில் ஃபஜர் தொழுவாத இதே சமுதாயம் தான் சகோதரிகளே, ஐபிஎல் மேட்ச் வந்து விட்டாலும் சரி, டிவியில பிக் பாஸும் சீரியலும் வந்து விட்டாலும் சரி, சினிமா படங்கள் என்று வந்து விட்டால் நகராமல் முதுகை அசைக்காமல் 3 மணி நேரம் கழிப்பார்கள். 3 மணி நேரம், 4 மணி நேரம். சில நபர்கள் ஒரு படத்தை போட்டு அதோடு கண்டினியூஸாக இன்னொரு படம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் பார்க்கக்கூடிய இதே சமுதாயம் ஃபஜரை தொழ மாட்டார்கள். ஏன்? உள்ளத்தில் நடிகர்கள், விளையாடுபவர்கள், ஸ்போர்ட்ஸ்மேன், இப்படிப்பட்ட காசு பணத்துடைய முஹப்பத் உள்ளே இருக்கிறது. தன்னை படைத்த இறைவனோட முஹப்பத் உள்ளே இல்லை. சகோதரர்களே, அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த கம்பாரிசன் இருக்க, இந்த ஒப்பிடுதல் துனியாவா அல்லாஹ்வா? இந்த ஒப்பிடுதல் வைத்து புரிந்து கொள்ளலாம் நம்முடைய உள்ளத்தில் உண்மையில் அல்லாஹ்வுடைய முஹப்பத் இருக்கிறதா இல்லையா என்பதை புரிந்து கொள்ளலாம். எனவே அல்லாஹ்வை நேசிப்பது என்பது நம்ம மீது கட்டாய கடமை. கண்டிப்பாக ஒரு மனிதன் அல்லாஹ்வை நேசிக்கவில்லை என்று சொன்னால் அதே நிலையில் பெரிய பெரிய இபாதத் செய்திருந்தாலும் சரி, அல்லாஹ் மறுமையில் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவனை நேசித்தால் மட்டும்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீது இருக்கக்கூடிய சின்ன சின்ன இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இதுதான் இந்த ஹதீஸும் குர்ஆனுடைய வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது என்று சொல்லி என்னுடைய முதலாவது கொடுத்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வபிஹி நஸ்தஈன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வை நேசிப்போம் என்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, எந்த ஒரு மனிதன் அல்லாஹ் உண்மையாக நேசிக்கிறானோ உண்மையில் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு அவன் ஆசைப்படுவான். எந்த சந்திப்பு? அது மௌத்தாக இருக்கலாம். நான் மௌத்தாக வேண்டும், மௌத்தை கேட்க மாட்டோம். ஆனால் மௌத்து வந்து சொன்னால் திடீரென்று காலையோ மாலையோ வந்துவிட்டால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். ஏன் ஏற்றுக்கொள்வோம்? நாம் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு மனநிலை என்பது அந்த மனிதருக்கு பிறக்கும், யார் அல்லாஹ்வை உண்மையாக நேசிக்கிறார்கள். அதே சமயம் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னொரு ஏக்கம் என்பது, இன்னொரு ஆசை என்பது ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் தினந்தோறும் ஓடிக்கொண்டே இருக்கும். அது அவனுக்கு புதுப்பித்து ஆகிக் கொண்டே இருக்கும். அது என்ன கவலை? அது என்ன ஏக்கம்? தன்னை படைத்த ரப்பை பார்ப்பது, தன்னை படைத்த ரப்பை கண்களால் பார்ப்பது. அவன் யார்? அவன் எப்படி இருப்பான்? அவனுடைய அழகு என்ன? அவன் எவ்வளவு சிறப்பானவன், எவ்வளவு மகிமையானவன், அவன் எவ்வளவு பிரம்மாண்டமானவன். இப்படி தன்னை படைத்த இறைவனை தானே காண்பது இருக்கிறது லஸ்ஸத்துல் ஆயுன், கண்களுடைய குளிர்ச்சி என்று சொல்லி குர்ஆனும் ஹதீஸும் சொல்கிறது. இந்த கவலை என்பது, இந்த ஏக்கம் என்பது தினந்தோறும் முஃமினுடைய உள்ளத்தில் வந்து கொண்டிருக்கும். இதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கவாசிகள் எல்லாம் ஒன்று திரட்டுவான். ஒன்று திரட்டி அவர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி கேட்பான், உங்களுக்கு எல்லா கவலையும் போக்கி விட்டனா, உங்களுக்கு எல்லா விதமான சிரமத்தை தூரமாக்கி விட்டனா? சொர்க்கவாசிகள் கேட்பான். சொர்க்கவாசிகள் அல்லாஹ்வை புகழ்வார்கள், யா அல்லாஹ், அவ்வளவு கொடிய நெருப்பில் எங்களை நீ காப்பாற்றினாய், இவ்வளவு காப்பாற்றிய பிறகு இதற்கு மேலும் என்ன எங்களுக்கு தேவை என்று சொல்லி அல்லாஹ்வை புகழ்வார்கள். புகழ்ந்த பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், இதற்கு பின்பு நான் உங்களுக்கு செய்த ஒரு வாக்கு இருக்கிறது, மௌஇதுன், ஒரு வாக்கு இருக்கிறது, அந்த வாக்கை நான் முழுமைப்படுத்துகிறேன் என்று அல்லாஹ் சொல்வான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய உச்சகட்ட வாக்கு சொர்க்கம் கிடையாது, சொர்க்கம் இரண்டாவது. முதல் வாக்கு, இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய முதல் வாக்கு, உச்சகட்டமான வாக்கு என்ன தெரியுமா? அவர்கள் மத்தியில் இறைவன் தன்னை தானே காண்பிப்பான்.
தன்னை தானே வெளியாக்குவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் இருக்கும்போது ஒன்று திரளப்பட்டு அவர்கள் எல்லோரும் அல்லாஹ் முன்னால் ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், அவர்களுக்கும் இறைவனுக்கு மத்தியில் நூர் என்ற ஒரு திரை இருக்கிறது. இந்த திரை, இந்த பர்தா என்பது அகற்றப்படும். இறைவன் எப்படி இருக்கிறான், இறைவனுடைய அம்சம் என்ன, எல்லோரும் அவர்கள் தெளிவாக தன்னுடைய கண்ணால் காண்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபவல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, ஃபமா அத்தஹும் மின் ஷைஇன் இல்லா அஹப்ப இலல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர்களுக்கு சொர்க்கத்தில் என்ன நியமத் கொடுக்கப்பட்டாலும் சரி, சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸே கொடுக்கப்பட்டாலும் சரி, அல்லாஹ்வை தன்னுடைய கண்ணால் பார்ப்பது இருக்கிறது, இதுதான் அவர்களுக்கு மிகவும் பிரியமானதாக இருக்கும், மிகவும் உயர்வானதாக அவர்கள் கருதுவார்கள், மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். என்னது? அல்லாஹ்வை பார்ப்பது. இருக்கிறதுலே உச்சகட்டமான நியமத் சொர்க்கமும் கிடையாது, சொர்க்கத்துடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸும் கிடையாது. அது இரண்டாவது. இருக்கிறதுலே உச்சகட்டமான நியமத் யார் என்று தெரியுமா? யார்? எந்த சொர்க்கவாசிகள் தன்னுடைய ரப்பை, தான் படைத்த இறைவன், அந்த இறைவனுக்காக தான் இவ்வளவு கஷ்டங்களை பொறுத்து பள்ளிக்கு எடுத்து வாழ்கிறோமே, அந்த இறைவனை தன்னுடைய கண்ணால் காண்பது உச்சகட்டமான நியமத். அந்த நியமத் சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கும். அந்த சொர்க்கவாசிகள் யார் என்று சொன்னால், யார் அல்லாஹ்வை உச்சகட்டமாக நேசிக்கிறார்களோ இவர்கள் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை பார்க்கும். எனவே அல்லாஹ்வை அதிகமாக நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் தான் சோதனை வரும். சோதனை வரும்பொழுது தான் உலகத்துடைய ஆசாபாசங்கள் கண்ணுக்கு தெரியும். அப்படிப்பட்ட விஷயங்கள் வரும்பொழுது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ்வை அதிகமாக நேசிக்கக்கூடிய நபர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இன்னும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ரசூலுல்லாஹ்வுடன் இருந்து அல்லாஹ்வை பார்ப்பதற்கான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நசீப் செய்வானாக. இபாதல்லாஹ் ரஹிமனி வ ரஹிமகுமுல்லாஹ். இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹ் யذ்குருக்கும் வதுவ யஸ்தஜிபு லக்கும் வ லذிக்ருல்லாஹி தஆலா அக்பர். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.